ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம பட்டாணி ப்ளஸ் காலிஃப்ளவர் வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமாக சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் அதில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். பொடி பொடியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீளமாக கட் பண்ணக்கூடாது. பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு அது நல்லா வணங்கினதும் ஒரு 2 தக்காளி விதை நீக்கிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டோம்னா வெங்காயமும் தக்காளியும் சீக்கிரமாக வணங்கிடும். அதை நல்லா வணக்கி விட்டுடலாம். மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்தி மறுபடியும் கலந்து விடுறேன். தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக இது நல்லா குக் ஆகட்டும். ஓரளவுக்கு நல்லா வணங்கினதும் அது கூட 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறோம். அதுவும் பச்சை வாசம் போகிற வரை நல்லா வணக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போனதும் அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர், ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா அந்த மசாலாவும் இந்த பொடிகளும் கலங்கிற அளவுக்கு கலந்து அப்படியே வணக்கி விடுறேன். பச்சை வாசம் போகட்டும். நல்லா கலங்கி பச்சை வாசம் போனதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம். இது நல்லா கொதித்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும். தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜில் விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு நம்ம நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர், பொதுவாகவே காலிஃப்ளவர் அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். கொதிக்கிற தண்ணியில் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வைப்போம். அந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கூடவே நைட்டெல்லாம் ஊற வச்சு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்த பச்சை பட்டாணி கிடச்சா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே சேர்த்திக்கலாம். இது ட்ரை பீஸ் தான், அதனால் நான் வேக வச்சு சேர்த்திருக்கேன். இது நல்லா வேகட்டும். ரெண்டும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். ஹையில் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா அது குக்காகி திக்காகவும் வந்துடும். நம்மளுக்கு சீக்கிரமாக அடிப்பிடிக்காமையும் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சதும் பாருங்கள் நல்லா குக்காயிடுச்சு. ஏற்கனவே நம்ம பட்டாணி சேர்த்ததுனால அதுவும் சீக்கிரம் குக்காயிடும். ரொம்ப க்ரீமியாக நல்லா இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துறோம். அதுதான் இந்த கிரேவிக்கு டேஸ்ட்டே கொடுக்குது. கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.